கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் பச்சையப்பன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா சிதம்பரநாதர், அம்மா அபூர்வம், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள் சார், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரே பையன். சரி. தொண்டைமண்டில் சைவ முதலியார். சரி. அதே கஷ்டில் பொண்ணு கிடைச்சா ஓகே. சரி. எதிர்பார்ப்புலாம் ரொம்ப கிடையாது. குணவதியாக வந்தால் போதும். குணவதி. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா, எப்படி வேணும்? நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி. சரி. எங்களுக்கு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும், அது மாதிரி ஒரு பொண்ணு, அவ்வளோதான். போகிறோம். வெரி குட், ரைட். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பச்சையப்பன், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எம்காம் படிச்சிருக்கேன் சார், சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். சரி. முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் அக்கௌண்டண்ட்டாக சென்னையில் ஒர்க் பண்ணேன். சரி. ஒரே பையங்கிறதுனால எங்களுக்கு சொந்த பிஸ்னஸ் இருக்குது, ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து. சரி. எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் எங்கள் கடை. சரி. நல்ல வருமானம் வர்றதுங்கிறனால பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் ஒரு ஆளாக இருந்து அவங்களையும் பார்த்துக்கிட்டு. எக்ஸலண்ட், ரைட், ஓகே. படிச்சிருக்கணும். ஆமாம். வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கணும். அது ஓகே தான் சார். அது அவளோட இஷ்டம். ரைட், ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குற பெண் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல குணவதியாக ஒரு பெண் வந்து உங்களுக்கு மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டேன். வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிங்க சார். பச்சையப்பன் வயது 28, எம்காம் முடித்தவர், சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பச்சையப்பன் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamali.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 10383551. மேலும் விவரங்களுக்கு 04424341400. பூத்திஸில் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kalyanamali.comல இவங்களது பதிவு எண் 945772. வணக்கம், என் பேர் புவனேஸ்வரி. நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன். இப்போ சீனியர் லீட் QAயாக ஒர்க் பண்ணுறேன். நானும் எங்கள் அம்மாவும் சென்னையில் செட்டில்டு. நான் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட் அண்ட் லாயல் பர்சன். என்னுடைய பார்ட்னரும் நான் ரொம்ப அஃபெக்ஷனேட் லாயல் பர்சனாக எதிர்பார்க்குறேன். நல்ல படித்தவராக, அன்பானவராக, நல்ல வேலையில் இருக்கிறவர், எனக்கு ஈக்குவலண்ட்டான வேலையில் இருக்கிறவராக எதிர்பார்க்குறேன். புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் உலகத்தரத்தில் மாபெரும் திருமண கண்காட்சி இன்று கோயம்புத்தூர் கொடிசியாவில். வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட். திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். மார்ச் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான துணியை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலையின் வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலை 6 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். வரன் பார்க்குறவங்க வாங்க, கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க. இது எதுக்கு, எல்லாரும் வாங்க. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டரின் கோல்டன் ஜூப்ளி விழா கல்யாண மாலை 25வது ஆண்டு விழா. ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா? சென்ற வார தொடர்ச்சி. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த 2 டீமையும் கொஞ்சம் நல்ல ஒத்து கவனிங்களேன். என்னோட டீம் மெம்பர்ஸ் 2 பேரையும் பாருங்கள், நாளைக்கு துறவரம் போகிற மாதிரி இருக்காங்க. ஜிப்பா போட்டு அது கலரும் பாருங்கள். அவங்க பேசுகிற டோன் பார்த்தீங்களா? நடுவர் ஐயா அவர்களே, அடி வாங்கிக்கிறோம், மிதி வாங்கிக்கிறோம், இப்படி தானே இருந்துச்சு. ஆனால் எனக்கு உண்மையாக அவங்களோட மனதைரியத்தை பாராட்டணும். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு போவேன். நீங்களாம் எப்படி போய் நீங்கள் நைட்டு சோறு கிடைக்காது உங்களுக்கு. அந்த பக்கம் பாருங்கள், அந்த ரம்யான்ற பொண்ணு அவங்க வந்து பேசுகிற பார்க்க ஆள் குட்டியாக இருக்காங்க, குரலுன்னா குரலுங்க. நீங்கள் இங்கே உட்காந்து விஜய் மேடமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வீங்களா அப்படின்றாங்க. எந்த பட்டிமன்றத்துலேயும் இப்போ நான் பேசிட்டு கவிதா ஜவஹர் மேடம் கவுண்டர் கொடுத்தா பரவாயில்ல, நான் பேசவே ஆரம்பிக்கலைங்க. ஒன்று ஒன்றா வருவோம். எனக்கு இந்த கொலு பார்ட்டிஸ் யூஎஸில் படுற பாடு இவ்வளோ பெரிய பாடுன்னு எனக்கு தெரியலங்க உண்மையாகவே. அம்மா ரம்யா, கொலு பார்ட்டி போகிறதெல்லாம் பரவாயில்லம்மா, சாஸ்திர சம்பிரதாயத்தெல்லாம் காப்பாற்றுங்க. எங்கள் ஆளுங்க வச்சதெல்லாம் அதுக்கு செலவு ரொம்ப ஜாஸ்தி, பாக்கெட்டில் பெரிய ஹோல் விழுதுன்றாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது.
அப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே இவங்களை பிடுங்கி கொண்டு போய் ஒன்று வீட்டில் வச்சிட்றாங்களாம். எந்த உலகத்திலமா இருக்கிறீங்க? ஒரு காலத்தில் லாங் அகோ, நோபடி நோஸ் ஹவ் லாங் அகோ, சரியா, கல்யாணம் பண்ண உடனே கொண்டு போய் குடும்பத்தை பிரிச்சுட்டா மருமக அப்படின்னு பேச்சு வந்தது. இன்றைக்கி அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. மோகன் சார்கிட்ட கேளுங்க. கல்யாணம் பண்ணோடனே மாப்பிள்ளையோட அம்மாவே சொல்லிடுது, அம்மா தாயே தனி கொடுத்தனும் போயிடு, இந்த பக்கமே வந்துடாது. அப்போ உங்களை மட்டும் பிடுங்கி வைக்கல, அந்த பையனையும் பிடுங்கி தான் கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. இந்த பக்கமே வந்துடாது. ஏன்னா எதுக்கு மாமியார் மருமக சண்டை? எங்கால் ஒரு நியாயமான கோரிக்கை தான் வச்சார். நோபல் பீஸ் அவார்டு மலாலா யூசுப்சாய், கைலாஷ் சத்யார்த்திக்கெலாம் கொடுத்தாங்க. உண்மையாகவே திருமணமான மென்னுக்கு அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அடிபட்டு ஒரு நசுங்கிற சொம்பு மாதிரி ஆயிடுறோம் ஃபைனலாக. க்ளவுட் ஸ்டோரேஜ். யானையை வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா எலிஃபென்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பயங்கரமாக ஞாபகம் இருக்குமா. ஒரு சண்டைன்னு ஆரம்பித்தா இன்றைக்கி நடக்கிற சண்டைக்கு அந்த சண்டையை பற்றி பேசினா பரவாயில்ல, 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஞாபகப்பட்டு அன்றைக்கி சொன்னல ஒரு விஷயத்தில் ஒத்துக்குறாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு அதிக பொறுமை இருக்கிறது எங்கன்னு அந்த மெகா சீரியலை பார்க்குறீங்க பாருங்க. அதில் ஒரு அம்மாவை ப்ரெக்னெண்ட்டாக காமிக்கிறான், 14 மாதம் காமிக்கிறான். விஜய் மேடம் வந்து நிறைய பேசினாங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா, நாங்கள் கடைக்கு ஷாப்பிங் போகிறது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா? யார் சொன்ன ஷாப்பிங் போகிறது குற்றம்னு? ஏன் ஷாப்பிங்க்கு வரமாட்டோன்னு சொல்கிறோம்? எங்களுக்கு இந்த சேல்ஸ் பொண்ணுங்க பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் போய் முதல்ல பார்த்த 2 புடவை தான் எடுக்க போகிறீங்க. அதை எடுத்து அது வச்சிருப்பான்னு சொல்லிட்டு 300 புடவையை எடுத்து போட்டு திருப்பி போய் எடுக்க போகிறது 2 புடவை. அந்த சேல்ஸ் பொண்ணில் நம்மளை பார்க்கும், நீ எல்லாம் எப்படி தான் மாட்டிக்கிட்டு சாவறேன்னு தெரில. அதை விட அத்தனையே இறக்கிட்டு கேள்வி கேட்பாங்க தெரியுமா, வேற இல்லையா? அப்புறம் விஷயம் நடிக்கிறார் வெளியில் போய். ஏன்னா அவர் வீட்டில் நடிக்கிறதுக்கு வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க வந்து கடைசியில் அவங்க பேசும்போது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. கடவுள் பெண்கள், ஆமாங்க கரெக்ட், உண்மை தான். ப்ரெக்னென்சி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நாங்கள் அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு 2 கிலோ வச்சுக்கோங்க. ஏன் மிடில் ஏஜ் அங்கிளை பாருங்கள், தொப்பையும் நம்பியுமா நீங்களாவது 10 மாதத்தில் இறக்கி வச்சிடுறீங்க. என்ன சார் அதை தூக்கிக்கிட்டு நாங்கள் படுற கஷ்டம் இருக்கே. குனிஞ்சு சாக்ஸ் போட முடியல, எவ்வளவு கஷ்டம். இவங்க அந்த சைட் சொன்னாங்க, குடும்பத்துக்கு அனுசரித்து இருக்கணும், மாமியாருக்கு அனுசரித்து இருக்கணும். அதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் சொல்கிறதில்ல. கேட்டால் வாயிலே குத்து. நான் ஒன்றை மட்டும் நான் எப்படியா பார்த்து வச்சேன், பொண்ணுக்கிட்ட அதான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் எதா பிரச்சனை கிளம்பி வந்துடு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த பாலா போன பசங்களுக்கு என்ன சொல்லி வச்சுருக்கோம்? சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எந்த வேலையும் செய்ய சொல்கிறதில்ல. அம்மா வந்து ஐயோ பையன்ப்பா, அப்பா ஜாலியாக இருப்பான்ப்பா அப்படின்னு. கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஹனிமூன் பீரியட் இருக்குது பாருங்கள், அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒய்ஃப் தான் வந்து ஊட்டி விடுவாங்க. என்னது ஆஃபீஸுக்கு போனால் வெளியில் நின்று பாய் இப்படி சொல்லுவாங்க. நம்மால் அதுதான் நிஜம் நினச்சிட்டு இருக்கிறான். சாப்பிட்டா தட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அங்கேயே கழுவுங்க அப்படி. அவங்க அம்மா அங்கே சொல்லியிருக்கு, வாஷ் பேசினில் போய் கழுவுன்னு. நீ கழுவுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. எல்லாம் எப்போ ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்றதே எப்போ தெரியும்னா, ரிட்டையர் ஆகி 58 60 வயசில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருக்கும். ஆஹா, இதுதான் நம்ம கல்யாணம் பண்ண கேரக்டரில். அப்போ தான் தோணும், நடுவில் விட்டுட்டோமே. எங்களுக்கு ஏன் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பொறுமை அதிகம்னா டிசைன் அப்படி. எங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சந்தோஷம் கிடைக்குங்க. எங்களோட வாழ்க்கை மிஞ்சி போனால் 3 விஷயம்: கிரிக்கெட்டு, பாலிட்டிக்ஸு, மூவி. அவ்வளோதான். இதை தாண்டி நாங்கள் வேறு எதுவும் பேசவே மாட்டோம். பெண்களுக்கு அப்படி கிடையாது. நியூலி மேரிட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, கல்யாணம் ஆகி உங்கள் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. பசங்களை பார்த்தா என்ன தெரியுமா கேட்பாங்க? மச்சான் கல்யாணம் ஆகிடுச்சா, ட்ரீட்டு கொடுறா. எல்லா கருமத்துக்கும் ட்ரீட்டு கேட்பாங்க. பொண்ணு கல்யாணம் ஆகி ஆஃபீஸ்க்கு போனால் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு கூட கேட்க மாட்டான், மாமியார் எப்படி இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே மாமியார் பற்றி தான் வர ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் ஆல் யூ ஹவ் டு லுக் அட் இட். மென் அவங்க வந்து டிசைன் ஏன்னா வி அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். எங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஆஃபீஸில் அதை தான் பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தால் எதிர்பார்க்குறது 2 விஷயம்: கொஞ்சோண்டு ரெஸ்பெக்ட்.
ஊருக்கே ராஜானாலும் வீட்டுக்கு விளக்கமாக தான். கரெக்ட் தானே ஐயா? அதே என்ன பார்த்து சொல்கிறீங்க? நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு பிரச்சனைங்க. நான் சும்மா ஏதோ சொல்ல வந்தப்பா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் இங்கே கொடுக்காதுன்றவாங்க. அம்மா மோட்டிவேஷனே இல்லைம்மா, அது அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட், அது ஒன்று. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா எங்களுக்கு சொல்யூஷனுக்கு தான் போக தெரியும், டிஸ்கஸ் பண்ண தெரியாது. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமே. அதிரடியாய் தொடர்கிறார் திரு சுஜித்குமார் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சியில் சிவபெருமாள் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா முத்துரெட்டியார், மாமா கிருஷ்ணமூர்த்தி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். பையன் கூட பிறந்தவங்க 2 அக்கா. சரி. அவங்களாம் வெளியில் கல்யாணம் பண்ணி நல்ல வசதியாக இருக்கிறாங்க. சரி. பையனுக்கு சென்னையில் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எம்இ பிஹெச்டி முடிச்சிருக்காரு. சரி. நாங்கள் ரெட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. வேறு கம்யூனிட்டியில் இருந்தாலும் நாங்கள் பொண்ணு எடுத்துக்கலாம். சரி, ரைட், ஓகே. நல்ல மணமகளாக இருந்தால் போதும். ஓகே, சொல்லுங்கள். பெரிய அக்கா வீட்டுக்காரரு. ஓ சரி. பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிறாரு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. இப்போ வந்து சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் ப்ரைவேட் காலேஜில் ஹச்ஓடியாக ஒர்க் பண்ணுறாருங்க சார். சொந்த ஊர் சேலம் மாவட்டம். சரி. வாழப்பாடி, வேலூர் பக்கத்தில் ஒரு கிராமம் செக்கடிப்பட்டின்னு ஒரு ஊர். சரி. இவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாருங்க சார். இப்போ கல்யாணம் ஆனால் அவர் எங்கே ஃபேமிலி எங்கே செட் பண்ணுவார்? அது பொண்ணுடைய விருப்பம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை நல்ல ஒரு பண்பானவர், மகிழ்ச்சியாக உங்களை போலவே புன்சிரிப்பாக இருப்பாருங்க சார். நிச்சயமாக ஒரு நல்ல மருமகள், அவருக்கு ஒரு சிறந்த மனைவி கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் எம் சிவபெருமாள், வயது 39, எம்இ பிஹெச்டி முடித்தவர், தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஹெச்ஓடியாக பணிபுரிபவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். சிவபெருமாள் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 990015. மேலும் விவரங்களுக்கு 04424341400. Experience the essence of regal splendor. Maharani Collection from NAC Jewelers. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தேவி பாலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 1056765. என்னோட நேம் தேவி பாலா. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். நான் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணியிருக்கேன். கரண்ட்லி நான் ஒர்க் பண்ணல, வேறு கம்பெனி ஜாயின் பண்ண தேடிட்டுருக்கேன். என்னோட கூட பிறந்தவங்க வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். சிஸ்டர்ஸ் மேரிட், பிரதர் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து எப்படி லைஃப் பார்ட்னர் வேணும்னா குட் ஜாபில் இருக்கணும். தென் வந்து என்னை வந்து கேரிங்காக பார்த்துக்கணும். என்னோடய பேரண்ட்ஸை கேரிங்காக பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் அவங்களோட பேரண்ட்ஸை கேரிங்காக பார்த்துக்கணும். தேவி பாலா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 27, அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஆர்க் முடித்தவர், எம்ஆர்க் படித்துக் கொண்டிருப்பவர், வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 27 வயது முதல் 30 வயதுக்குள் அமெரிக்காவில் நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919515. ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது. Men are blessed with some gifts. அதுக்கு ஒரு தலையாய gift எங்களுக்கு என்னன்னா தலையாட்டுறது. இதை மட்டும் கற்றுக்கோங்க. தலையாட்டுறது வந்து நீங்கள் புரிஞ்சு தலையாட்டணும். ஒய்ஃப் பேசும்போது வதவன்னு பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் தலையாட்டுங்க, சூப்பர்மா அப்படின்னு. அப்புறம் இங்கே இங்கிலீஷில் நீங்கள் இதை நிறையா நான் பார்த்துருக்கேன். எதுவாக இருந்தாலும் சரியா தப்பு, யூஆர் ரைட் ஹனி அப்படின்றங்க, முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு, நீ கரெக்ட் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிடுங்க. ஏன்னா அந்த போராட்டத்தை ஜெயிச்சு நீ என்ன சாதிக்க போகிற? ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய இந்த பேச்செல்லாம் நான் கேட்டிருந்தா. ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. பெண்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் அந்த நயகரா ஃபால்ஸ் ஒன்று. அது வந்து அவங்க தப்புன்னு தெரியும் போது ஐயோ மாட்டிக்கிட்டோன்னும் போது புலபுலன்னு தண்ணி வந்துடும். அப்போ தான் நம்ம ஐயோ ஒய்ஃப் அழுகுறாளே அப்படின்ட்டு நம்ம ஒரே
அந்த இடத்துல மட்டும் உஷாராக இருந்துட்டு சாரி சொல்லி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த டாபிக் வந்து வெறும் வீட்டில் மட்டும்தானா அப்படின்னா, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, வெளியில் சொசைட்டியில் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ், பெரிய ஐடி நிறுவனமாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், எங்கே போனாலும் பெண்களும் வேலை செய்கிறாங்க, ஆண்களும் வேலை செய்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இங்கே அமெரிக்காவில் இருக்கிறனால நிறைய பேர் ஐடியில் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணணுமா, ஒரு ஃபீமேல் மேனேஜர்கிட்ட ஒர்க் பண்ணுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மென்னுக்கு பிரச்சனை கிடையாது, ஃபீமேல் சபார்டினேட்ஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஃபீமேல் மேனேஜராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விமன் மேனேஜரோட ஒரு விமன் சபார்டினேட்டை போட்டு பாருங்கள் ஆஃபீஸில், கொலாடி சண்டை, ஈகோ பிச்சுக்குது. நம்மால் ஒரு மேல் மேனேஜர் டஃப் மேனேஜராக இருந்தாலும் அவருக்கு மேல் கலீக்ஸ் இருக்காங்க, ஃபீமேல் கலீக்ஸ் இருக்காங்கன்னா இந்த மேல் கலீக்ஸ் கிட்ட அவர் பேசுகிற டோனே வேறு மாதிரி இருக்கும். ஃபீமேல் கலீக்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுவாங்க. அதுவே ஃபீமேல் பாஸாக இருந்தால் தயவு தாட்சணியமே இருக்காது, அடி துவம்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சீக்ரெட் தான், மென் கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நேச்சுரலாகவே இருக்குது. வீட்லேயும் சொல்கிறேன், உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை போய் சொல்லும் போது பார்த்துக்கலாமான்னு பார்த்துக்கலாமா, அது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு. அதுக்கு சொல்யூஷன் இருந்தாலும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. மென்னுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதுதான் சொல்கிறேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மூளை வேறு மேலே வேலை செய்யும். ஆணோட மூளையில் பல பாக்ஸ் இருக்கும். கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு பாக்ஸ், ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பாக்ஸ், ஒய்ஃபுக்குன்னு ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸோட டச் ஆகவே ஆகாது. விமனோட மண்டை அப்படி கிடையாது. சவுகார்பேட்டில் இருக்கிற கேபிள் மாதிரி, எலக்ட்ரிசிட்டி கேபிள் மாதிரி. அது பக்கத்தில் போனீங்கனாலும் ஜொயின்னு ஒரு சவுண்ட் இருக்கும். எதை தொட்டாலும் எதோட கனெக்ஷன் இருக்கும். வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட ஆரம்பித்து உங்கள் மாமியார்கிட்ட வரைக்கும் போகும் அந்த பிரச்சனை. அதனால் ரொம்ப உஷாராக இருந்துக்குவாங்க. பேரண்டிங் பற்றி பேசினாங்க, ஒத்துக்குறோங்க, அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வீட்டில் அப்பான்னு ஒரு டம்மி பீஸ் இருக்கு. சரி, இதில் அப்பாக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய குழந்தை முதல் முறையாக குப்புறப்படுத்துறது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு குப்புறப்படுத்திருக்கோம் வீட்டில் இருந்து. பாதி நேரம் நீங்கள் ஆஃபீஸில் இருந்திருப்பீங்க. உங்கள் பொண்ணு, உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி, எங்க நம்ம குழந்தைங்க குப்புறப்படுத்திட்டாங்க. அப்படியா, நான் வீட்டுக்கு வந்தோன்னு 100 வாட்டி குப்புறப்படுத்தி காமிக்க சொல்லு அப்படின்வாங்க. முதல் நாள் அந்த குழந்தை நடந்தது ஞாபகம் இருக்கா? அது அம்மா தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா மெட்டர்னிட்டி லீவில் நீங்கள் தான் இருந்தீங்க. எவனும் எங்களுக்கு லீவ் கொடுக்கறது கிடையாது, கொடுத்தா நாங்களும் பார்த்துக்குறோம். இப்போ பேரண்டிங் வரும்போது அப்பா பேனிக் ஆகிறாங்களா, அம்மா பேனிக் ஆகிறாங்களான்னு பாருங்கள். அப்பாவோட புத்தி என்ன தெரியுமா? நான் பண்ணாத சேட்டையாக என் பையன் பண்ண போகிறான், அதான் தோணும். நானே உருப்பிட்டேன், என் பையன் உருப்பிட மாட்டானா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்கள் அப்பா கிட்ட இருக்குது. அம்மாவுக்கு அந்த பேனிக் பட்டன் தான். என் இப்படி பொறுப்பாக வரணும். சூப்பராக சொன்னாங்க. என் பொண்ணு, என் பையன் இப்படி தப்பு பண்ணுவான். அப்பாவுக்கு தெரியும், அது எல்லாம் பண்ணும். நிறைவா எங்கள் அணியோட மிகப்பெரிய வாதம் இங்கே வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற மோகன் சார் தான். 25 வருஷமாக மேடையில் உட்காந்து ஒரே ஒரு பஞ்ச் டைலாக், சரியா, ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் வச்சு 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார். மோகன் சார், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த அன்ரீசனபிள் டிமாண்டு பையன்கிட்டேருந்து வருதா, பொண்ணுக்கிட்டேருந்து வருதா, இல்லை பொண்ணோட அம்மா கிட்டேருந்து வருதா, இல்லை பையனோட அம்மா கிட்டேருந்து வருதா? ஏன் பையனுக்கு வரன் பார்த்தா முதல் மருமகளாக போக முடியாது, குடும்பம் பெருசாக இருக்கக்கூடாது, இவ்வளோ வசதி இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், 26 வயசு இருக்கணும், ஆனால் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அதுக்கு அவன் கொள்ள தான் அடிக்கணும். இது மாதிரி அன்ரீசனபிள் டிமாண்ட் வைக்கும் போது கூட அதை அவ்வளோ பொறுமையாக சாந்தமாக கேட்டுட்டு, உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அது சிரிச்சுக்கிட்டே உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி 6 லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்க எங்களுடைய ஆண் வர்க்கத்தின் பொறுமையின் சிகரமான மோகன் சாரை உதாரணம் காட்டி, புலவர் ஐயா அவர்களே, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ பார்த்து எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது பெண்களிடமே. கலகலப்பாய் பேச வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர். அடுத்த வாரம் நம்ம ஹூஸ்டனுக்கு வந்திருக்கு, நமக்கு வசமாக தொக்கா 2 சிக்கியிருக்கு. மச்சான் இவன் நம்ம ஊருக்காரன், இவனை போன அடிச்சுக்கலாம், வெளியூர்காரங்களை போன நம்ம கவனிப்போன்னு சொல்லுவாங்க. நமக்கு முதலில் சிக்கிய ஒரு அடிமை வந்து திரு குமரன் அவர்கள்.
கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் உலகத்தரத்தில் மாபெரும் திருமண கண்காட்சி இன்று கோயம்புத்தூர் கொடிசியாவில். வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட். திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில். மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான துணியை தேர்ந்தெடுக்க சன் டிவி கல்யாண மாலையின் வரன் அறிமுக படப்பிடிப்பு. மாலை 6 மணிக்கு சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். குடும்பம் எனும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா? நடுவர் பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பியா தலைமையில் சிறப்பு பேச்சாளர்கள் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் பங்கு பெறும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். வரன் பார்க்குறவங்க வாங்க, கல்யாணத்தை நிச்சயம் பண்ணவங்க கட்டாயமா வாங்க. இது எதுக்கு எல்லாரும் வாங்க. மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.